ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் வித் லவ். தமிழ் சினிமாவில் விதவிதமான காதல் கதைகள் நிறைய வந்திருக்கு. இன்றைய 2K தலைமுறைக்கு ஏற்ற வித்தியாசமான கதைக்களங்கள் கொண்ட படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று வரும் சூழல்ல இந்த திரைப்படம் எப்படி அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஜியான் ஃபிலிம்ஸ் MRP என்டர்டைன்மெண்ட் சார்பா சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பசிலியன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அபிஷன் ஜீவந்த், அனஸ்வரா ராஜன், ஹரிஷ் குமார், காவ்யா அனில், சச்சின் நாச்சியப்பன், தேனி முருகன், சரவணன், சாச்சனா, ஆனந்தி ஆர்ஜே, டிம்பிள் கண்ணா, சித்தார்த் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு மதன். முதல் காதல் பல பேருக்கு தோல்வியில முடிஞ்சாலும் அதோட நினைவுகள் மட்டும் ஏதாவது ஒரு தருணத்துல அவங்களோட இதயத்தை தொட்டுட்டே இருக்கும். அப்படி ஒரு தருணமாக முதல் காதலை நினைவுபடுத்துறது மட்டும் இல்லாம அந்த காதலை திரும்பவும் தேடி போகிற ஒரு இனிமையான பயணத்தை தொடர்வதுதான் இந்த திரைப்படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். சென்னையில கிராஃபிக் டிசைன் வடிவமைப்பாளரா இருக்காரு சத்யான்ற அபிஷன் ஜீவந்த். அம்மாவை இழந்த வருத்தத்துல இருக்காரு. தன்னுடைய அப்பா கிட்ட எதையுமே ஓப்பனா பேசாம ஒரு விதமான மன அழுத்தத்துல இருக்கிற இவரை திரும்பவும் முன்ன மாதிரியே நார்மலான நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவரோட அக்கா ஆர்ஜே ஆனந்தி முடிவு பண்றாங்க. இதுக்காக தம்பிக்கு திருமணம் பண்ணி வைக்க மேட்ரிமோனி வழியாக பெண் தேடுறாங்க. இப்படி தேடின அவங்களுக்கு ஒரு பெண் கிடைக்கிறாங்க. அவங்க தான் மோனிஷான்ற அனஸ்வரா ராஜன். தன் அக்கா சொன்ன பொண்ணு தனக்கு செட் ஆகுமான்னு பார்க்க போறாரு அபிஷன். ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. திருமணம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது ரெண்டு பேருமே திருச்சியில இருக்கிற SDA பள்ளியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதும் இதுல அபிஷன் சீனியர், அனஸ்வரா ஜூனியர்னும் தெரிய வருது. சீனியர் ஜூனியர் அதாவது அபிஷன் அனஸ்வரா இவங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேச தொடங்குறாங்க. அப்போது அபிஷன் ஸ்கூல்ல அனிஷான்ற பெண்ணோடு இருந்த ஒரு தலை காதல் பற்றியும் அந்த காதல் பிரேக்கப் ஆன விஷயத்த சொல்றாரு. பதிலுக்கு அனஸ்வரா ஸ்கூல்ல பாலாஜின்ற பையனை காதலிச்சு அவங்கிட்ட காதலை சொல்ல முடியாத கதைய சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் காதலும் தோல்வியில முடிஞ்சதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுல அனிஷா திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அபிஷன். அதே சமயம் பாலாஜி பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியாம தவிக்கிறதாக அனஸ்வரா சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அது என்னன்னா நண்பனோட திருமணத்துல கலந்து கொள்ளவும் தங்களுடைய பழைய காதலை தேடியும் திருச்சிக்கான ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. அபிஷன் தன்னுடைய பள்ளி பருவ காதலியையும் அனஸ்வரா தன்னுடைய முன்னாள் பள்ளி பருவ காதலனையும் தேடி சந்திக்க பிளான் பண்றாங்க. இப்படி தொடங்கின இந்த பயணத்துல அவங்க எதிர்கொள்ளும் மனிதர்கள் யார், அந்த பழைய காதலர்கள் இப்போ அதாவது நிகழ்காலத்துல எப்படி இருக்காங்க, கடந்த காலத்து நினைவுகளை தேடி போன இவங்க நிகழ்காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல காதல் மலர்ந்ததா இல்லையா, கடைசியில அபிஷன் அனஸ்வரா திருமணம் நடந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பள்ளி பருவ காதல். இந்த காதல் எதிர்ப்புகள் இல்லாத தூய்மையான மற்றும் முதல் வலி நிறைந்த நினைவுகளுடனான காதல். இந்த பள்ளி பருவ காதல், நட்பு மற்றும் சின்ன சின்ன உணர்ச்சி போராட்டங்களை உள்ளடக்கிய மறக்க முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்றத திரைக்கதை அமைச்சு வயது பாகுபாடு இல்லாமல் ரசிக்கும்படி கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மதன்.
முஸ்லிம் ஒன்று அனிஷா. கிராஃபிக் டிசைன் வடிவமைப்பாளராக சத்யான்ற கேரக்டர்ல அபிஷன் ஜீவிந்த். பள்ளி பருவம் மற்றும் இளமை பருவம் இந்த 2 விதமான தோற்றங்களுக்கு கச்சிதமாக பொருந்துவதோடு மட்டுமில்லாம நடிப்பின் மூலம் ரசிக்கவும் வைக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா தன்னுடைய பழைய காதலியை பார்க்க செல்லும் இடங்கள், தன்னுடைய சகோதரி ஆனந்தியிடம் தன்னுடைய மனக்குமுறல்களை கொட்டும் காட்சிகள், ஒரே நேரத்துல சிரிச்சுக்கிட்டே கண் கலங்குவது, அடக்கமான முக பாவனைகள், இளைஞனோட மைண்ட் வாய்ஸ் மனநிலை, இப்படி சில. இவர் மெகா ஹிட் அடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய இயக்குனர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. முஸ்லிம் ஒன்று அனிஷா. வெல்கம் பேக் டு திரை விமர்சனம். மோனிஷாவாக அனஸ்வரா ராஜன். தன்னம்பிக்கை, குறும்பு, பொதுவான சமூகத்தை எதிர்கொள்வதில் காட்டும் துணிவு, இப்படி ஜென்சி தலைமுறை பெண்ணை எளிமையாகவும் அதே சமயம் துடிப்பான அழகோடு பார்க்குறவங்களோட கவனத்தை ஈர்க்கிறாங்க அவங்களோட நடிப்பால. குறிப்பாக சொல்லணும்னா சொல்லாமல் போன காதலை மீண்டும் சொல்ல வேண்டும் அப்படின்ற அவங்களோட முயற்சி, அதுக்கான பயணத்தில் ஏற்படும் மன மாற்றம், தன்னுடைய கருத்துக்களை தயக்கம் இல்லாமல் முன்வைப்பது, பழைய காதலை தேடி செல்லும் தருணம், கடந்த கால நினைவுகளை அசை போடும் காட்சிகள், இப்படி சில. முஸ்லிம் ஒன்று அனிஷா. அனிஷாவாக காவ்யா அனில். கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் சிறியதாக இருந்தாலும் முதல் காதல் நினைவுகளை முடுக்கி விடுறாங்க அவங்களோட நடிப்பால படம் பார்க்குறவங்கள. சத்யாவோட அப்பாவா தேனி முருகன், பள்ளிக்கூட வாத்தியார் சாமிநாதன் சாரா சரவணன், ஹீரோவோட நண்பர்கள் தினேஷா ஹரிஷ்குமார், பாலாஜியா சச்சின் நாச்சியப்பன், மோனிஷாவோட பள்ளி தோழிகளா நடிச்சிருக்கிற வினோதினியா டிம்பிள் கண்ணா, சந்தியாவா சாச்சனா, அபிஷனோட அக்காவா ஆர்ஜே ஆனந்தி மற்றும் ஜாஃபரா சித்தார்த் உட்பட எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரங்கள் திரையில் ஏற்படுத்தும் பாதிப்பு அதிகமாகவே இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பை கொடுத்திருக்காங்க. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் மோகன் ராஜன், உமாதேவி, மதன் இவங்களோட லிரிக்ஸ் படம் பார்க்குறவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்க கூடியதாகவே இருக்கு. எடிட்டர் சுரேஷ்குமார், கலை இயக்குனர் ராஜ்கமல், நடன இயக்குனர் சந்தோஷ், ஸ்டன் டைரக்டர் PC ஸ்டன்ஸ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. காலங்கள் கடந்தாலும் முதல் காதல் அனுபவம் மனதில் அழியாத சுவடுகளாக பதிந்து எப்போது நினைத்தாலும் அதே உணர்வை கடத்தும் அப்படின்றத மனசுல வச்சு சொல்லியிருக்கு இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.